ஹலோ டெக் பட்டிஸ், ஐஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, iPhone 14 சீரிஸ் வர போகிறாங்க. எஸ், iPhone 14 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறதா ஆப்பிள் தரப்புல இருந்து ஆல்ரெடி லீக்ஸ் வந்துருந்துச்சு. இந்த iPhone 14 சீரிஸை பற்றி ஆன்லைனில் ஏகப்பட்ட லீக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இதனுடைய டிஸ்பிளே, இதனுடைய டிஸ்பிளே இருக்க கட் அவுட்டை பற்றி ஆன்லைனில் ஆல்ரெடி லீக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இதோட iPhone 14 சீரிஸோட மோல்டு டிசைனும் ஆல்ரெடி ஆன்லைனில் லீக் ஆயிருந்துச்சு. ப்ரொடக்டிங் கேஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக மோல்டு டிசைன் ஆல்ரெடி லீக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லீக்ஸ் ஆல்ரெடி ஆன்லைனில் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த iPhone 14 சீரிஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம், என்னென்ன மாடல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க, அண்ட் முக்கியமான விஷயம் ப்ரைசிங் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எல்லா முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் என் பேர் ஏஆர், இது உங்கள் ஏவன் டெக் தமிழ். வாங்க iPhone 14 சீரிஸை பற்றி பார்க்கலாம். iPhone 14 சீரிஸில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி iPhone 10 இருந்து அதுக்கு அடுத்து இப்போ 14 சீரிஸில் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நாட்ச் தான் ஓல்டு ஸ்டைல் நாட்சை மாற்றிட்டு புதுசான டிசைனில் கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஆண்ட்ராய்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, நீங்கள் என்னப்பா ஐஃபோனில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐஃபோன் யூசர்ஸ்லாம் ரொம்பவே கடுப்பில் இருந்தீங்க. ஸோ இந்த டைம் iPhone 14 சீரிஸில் ஒரு பெசலஸ் டிஸ்பிளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14 சீரிஸில் ப்ரோ சீரிஸ் அண்டு நான் ப்ரோ சீரிஸ் 2 டைப்பில் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெசலஸ் டிஸ்பிளே எல்லாமே iPhone 14 சீரிஸில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த 2 டைப் ஃபோன்ஸ் எப்படி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் iPhone 14 அண்ட் iPhone 14 Max அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோ வெர்ஷனும், ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro அண்ட் iPhone 14 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போகிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும்தான் பெசலஸ் டிஸ்பிளே உங்களுக்கு நாட்சில் கட் அவுட் எல்லாமே கிடைக்கும். ஸோ நார்மல் வெர்ஷனில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது ஐஃபோன் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் ஷாக்கான ஒரு நியூஸ் தான். என்னதான் ஷாக்கிங் நியூஸாக இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டான பெசலஸ் டிஸ்பிளே ஐஃபோனில் வரப்போகுது. ஸோ நீங்கள் ப்ரோ வேரியண்ட் வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு பெசலஸ் டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 14 சீரிஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, A16 பயோனிக் சிப் தான் கொடுக்க போகிறதா ஆல்ரெடி ஒரு நியூஸ் கன்ஃபார்மான நியூஸ் வந்துருச்சு. பட் இன்னும் சில லீக்ஸ் ஆன்லைனில் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கன்ஃபார்ம் ஆகலை, லீக்ஸ் மட்டும் தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ வெர்ஷனில் A16+ ஒரு சிப் ரிலீஸ் பண்ண போகிறதா, 4 nm கூட ஒரு சிப் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது கன்ஃபார்மாக லான்ச் ஆகுமா அப்படின்னு தெரில, பட் லீக்ஸ் தான் வந்திருக்கு. பட் இந்த டைம் A16 ஒரு வித்தியாசமான A16 பயோனிக் சிப்போட 14 சீரிஸ் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மான நியூஸ். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இப்போ யோசிச்சிருப்பீங்க, என்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டா மினியை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் 14 சீரிஸில் மினி வெர்ஷன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மினியோட ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே 14 சீரிஸில் மினி வெர்ஷன் கிடையாது. இது ரொம்பவே சோகமான விஷயம் தான் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஐஃபோன் இப்படிலாம் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன கனவாக கண்டோம். அந்த ஐஃபோனில் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேமராவில் 12 சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 12 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்து கலக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் 14 சீரிஸில் 48 மெகாபிக்சல் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த 12 மெகாபிக்சல் சிப்லேயே சினிமேட்டிக் ப்ரோ மோடு அந்த மோடுன்னு சொல்லிட்டு தாறுமாறான வீடியோ குவாலிட்டி அண்ட் பிக்சர் குவாலிட்டி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே 48 MBக்கான கேமராவை கொடுத்து அதுலேயும் இன்னும் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறதாகவும் நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஒரு பக்காவான கேமராவை நீங்கள் iPhone 14 சீரிஸில் எதிர்பார்க்கலாம். ஐஃபோன் சீரிஸில் நீங்கள் கோல்டு கலர் கூட வாங்கியிருக்கலாம், பிளாக் கலர், ப்ளூ கலர்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் பர்பிள் கலர் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டைம் 14 சீரிஸில் பர்பிள் கலர் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பர்பிள் கலராக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பிங்க் கலரில் தான் நிற்கும்னு நான் நினைக்கிறேன். சரி எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பட் இதெல்லாத்த விட பெரிய விஷயம் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து சிப் ஷார்ட்டேஜ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இப்போவும் வந்து சிப் ஷார்ட்டேஜில் தான் ஆப்பிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த சீரிஸ் ப்ரைஸை விட இந்த டைம் வந்து ப்ரைஸிங்கை எங்கேயோ தூக்கி கொண்டே வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்து நியூஸ் லீக் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் யூஎஸில் வந்து $1500 தான் ப்ரொவிஷனில் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் நார்மல் பேஸ் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா $800 $900 கிட்டத்தட்ட லான்ச் ஆகும். அப்படியே அதை $100 இங்கே இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படியும் 90,000 95,000 அடுத்து 1.5 லட்சம் அப்படின்னு கொண்டு தான் வைக்க போகிறாங்க ப்ரைஸிங்க. ஸோ எந்த ப்ரைஸுக்கு வந்து ஐஃபோன் இதை லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், எந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல நிறைய பேர் வந்து ஐஃபோன் வாங்கலனாலும் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காவது ஐஃபோனுக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பாராட்டியே ஆகணும். ஸோ ஐஃபோன் தரப்புலேருந்து இந்த டைம் வந்து ஒரு வேறு லெவலான அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. iOS16 அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சு, செப்டம்பரில் லான்ச் ஆக போகுது. ஸோ 14 லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஒரு கொண்டாட்டம் தான் அந்த டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.